ஆமா பெரிய கவர்மெண்ட் சர்வெண்ட் பீத்திக்குது பாரு போமா. யோ போன குடியா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணிட்டு. இந்த பீஸுக்கெல்லாம் இன்னொரு பீஸ் இருக்கா? ஐயோ இன்னைக்கு உங்க ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. மூக்கும் முழியுமா சும்மா கலக்குறீங்க. அப்படியே கிட்ட வந்து உங்க ரெண்டு கண்ணத்தையும் இழுத்து பிடிச்சு கில்ல போறேன். உத்தமன் இன்னைக்கு வேற லெவல்ல பேசுற உத்தமன். அல்றன்றா கில்றன்றா ஒரே பயமா இருக்கு உத்தமன். ஐயோ அல்றதுக்கோ கில்றதுக்கோ கொடுத்து வச்சிருக்கணுமே தம்பி, குதூகலமா இருங்க. உத்தமன் வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பேசுங்க. என்ன தம்பி பொசுக்குன்னு வயசு அதுன்னு பேசுறீங்க? தம்பி ஆபீஸ் ஆப்பு வருது. தம்பி கவலைப்படாதீங்க, எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. நான் தான் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், வான்னு சொல்ல மாட்டீங்களா? அதான் வந்துட்டீங்களா, அப்புறம் என்ன உபசரிப்பு? என் சோடாபட்டி எங்க கூட்டிட்டு போய் உட்கார வைக்க மாட்டியா? ரொம்ப பெரிய இவன் மாதிரி சுத்திட்டு இருக்க. நான் யார் தெரியுமில்ல? யார் பாட்டி? பாட்டி நான் என்ன உனக்கு பாட்டியா? அடிச்சு கொன்னுடுவேன். மேடம்னு கூப்பிடு. சும்மா இருக்க மாட்டே, பேசாம வா பாட்டி. யார் அது மேடம்? இங்க நான் தாண்டா. நீ வா வா வந்து உட்காரவே. வா வா. வாமா. ஏய் கூட்டிட்டு போய் உட்கார வேணா, இங்கேயே சுத்திட்டு இருக்க என்ன? அதானே. அம்மா அங்க போய் உட்காருமா, சீட் அங்கதான் பெருசா இருக்கு. பெருசா அவனை இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வா 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 வா. தம்பி இந்த அரை மெண்டலையும் ஆபீஸ் பார்ட்டியும் சமாளிக்கிறதுக்குள்ள நான் ரத்த வாத்தியத்தை செத்துருவோம் போல இருக்க. தம்பி எதுக்கும் நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க. நீங்க முதல்ல பத்திரமா இருங்க. அதுவும் கரெக்ட் தான். என் முதலாளிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. வா 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 உள்ள வா உள்ள வா. ஹாய் ஹாய் எவரிபடி. ஹாய். எப்படி சூப்பரா எல்லாம் பயங்கரமா ரெடியா இருக்கீங்களே? ஓகே இது யார் தெரியுமா? மை டாட். ஹாய் சொல்றா. ஹாய் ஹாய். மதர். ஹாய் ஹாய். இது யார் சொல்லு? நான் தான் அர்ஜுன். யா இட்ஸ் மீ. கியூட் பாய். இப்போ நானும் சொன்னதுனால தான் முத்தம் கொடுத்தேன். இல்ல சார், இவன் கியூட்டா இருந்தா அதனால கொடுத்தேன். ஓ அப்ப நான் கியூட்டா இல்லங்கறிய வசு? விடுங்க சார், நம்ம வந்த வேலையை பாப்போம். சும்மாதான். ஓகே இது என்னுடைய ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் இருக்காங்களா? பக்காவா இருக்காங்க வசு. அர்ஜுன் சார், நீங்க என்னவோ பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் புரியல. நீங்க சொன்ன மாதிரி எல்லா பசங்களையும் நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாரும் டிராமால நடிச்சவங்க, எல்லாரும் நல்லாவே நடிப்பாங்க. தேங்க் யூ so much. ஓகே நான் சொல்லி தர மாதிரி நடிப்பீங்கல்ல? ஓ சூப்பர். இப்போ நானே வந்து குட்டியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. செம்மையா இருக்கீங்க. நான் என்ன ட்ராமான்னு சொல்றேன் ஓகேவா? ஒரு ஹாஸ்பிடல்ல சார் நீங்க ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிருந்தேன், அது வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்தேன். போயிட்டு வா. நன்றி வணக்கம். போயிட்டு வா. நாம ஆரம்பிக்கலாம் ஓகேவா? ஓகே சூப்பரா? சூப்பர். ஓகே ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயம் இருக்குல்ல, அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஒன்லி ஸ்டேஜ்ல போய் தான் சொல்லணும். ஓகே சூப்பர் வெரி குட். ஓகே சொல்றா. அர்ஜுன் சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? எப்ப சொன்ன? நேத்து சொன்னியா? இந்த காலத்துல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். நம்மையும் மதிச்சு கூப்பிட்டுருக்காங்களே. ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிற எல்லாத்துக்கும் gift உண்டா? ஆமா மேடம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க ஒருத்தவங்க கூட வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கா உனக்கு தெரியுமா? எம்டி சார் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட தேடுறாராம். அவங்கள கண்டுபிடிக்க தான் இந்த ஃபங்க்ஷனே நடத்துறாராம். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா அந்த பொண்ணையே எம்டி சாருக்கு கட்டி வச்சிடுவாங்களா மேடம்? ஆபீஸ்ல பேசிக்கிட்டாங்க. ஐயோ அக்ஷயா, உன்னை ஸ்டேஜ் மேல தானே இருக்க சொன்ன, இங்கேயே வந்த? மேல போ போ. என்ன இவ அந்த வசுந்தரா கூடவே இருக்காளே, இவ மேல ஒரு கண்ணு வைக்கணும்.
இந்தா சாக்லேட். நல்லா நடிக்கிற நீ. ரிஹர்சல்ல நடிச்சத நான் பார்த்தேன். நல்லா நடிக்கிறியே. இந்தா உனக்கு சாக்லேட். தேங்க்யூ. உன் பேர் என்ன? அர்ஜுன். செம்ம ஃபார்ம்ல கேரக்டர்ல நல்லாவே இன்வால்வ் ஆயிருக்கானே. நிச்சயமா இவன் கிட்ட போட்டு வாங்கிடலாம். இவ்ளோ நல்லா டயலாக் பேசுறியே, அது எப்படி? ஸ்கூல்ல நான் டிராமா பண்ணுவேன். ஓகே ஓகே, அதான் நீ சூப்பரா பேசுற. ஆமா, என்ன டிராமா இது? அதுல நீ என்ன டயலாக் பேச போற? அந்த பொண்ணு என்ன டயலாக் பேச போகுது? சொல்ல, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயம் இருக்குல்ல, அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒன்லி ஸ்டேஜ்ல போய் தான் சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். அதே மாதிரி டயலாக் சொன்னா நான் உனக்கு ஏகப்பட்ட சாக்லேட் வாங்கி தரேன். இந்த சாக்லேட் பத்தல. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் சாக்லேட் கொடுக்கணும். இந்த சாக்லேட் பத்தாது. இந்தா, இப்ப சொல்லு பாப்போம். கமான் சொல்லு. ஸ்டேஜில் வந்து பார்த்துக்குங்க. ஏய், ச்சே, இதெல்லாம் பிறக்கும் போதே 7:30 பிறந்திருக்கோம். நம்மளையே தூக்கி சாப்பிட்றோம் போல இருக்கு. என்ன பண்றது? நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே மேடம். எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கம்பல்சரி. ஓகே மேடம். கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம்னா டீ காஃபி கொடுத்துருங்க. வசுந்தரா, பார்த்துக்கோ. இங்க வாமா. ஒரு நிமிஷம். அர்ஜுன் எங்க? ரிஹர்சல் ரூம்ல இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சு மேடம். சரிம்மா. ஏய், அவங்க பாருடி, வேலைக்காரி மாதிரி இல்லாம என்னமோ வீட்டுக்காரி மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சரா கொலவரா. அடியே, நீ மேல போடி. ஸ்டேஜ்ல போய் நீ அலப்பற பண்ணடி. போ பாட்டி. நான் ஃபங்க்ஷன்ல போய் ஆட போறேனா இல்ல பாட போறேனா? அடி போடி இவளே. அடியே, நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போறவடி. நீ ஆடுனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இவ என்னதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறா? ஊசி போன சோத்துக்கு ஊறுகா தானடி இவ. அந்த கோண முஞ்சிக்காரி பாரு, சர்க்கஸ் பஃபூன் மாதிரி இருந்துகிட்டு என்னமோ ரொம்பதான் அலட்டிக்கிறா. ஏய், நீ போடி மேல போ. இந்த எடுப்புடி வேலை எனக்கு தெரியாது பாட்டி. ஐயோ, ரொம்ப பீத்தி தொலைக்காத. நீ மேடைக்கு போய் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். போய் அங்க இவரு நிக்கிறாருல்ல, அவர் பக்கத்துல போய் அப்படி நில்லு. நான் இங்க இருந்து உங்க 2 பேர் ஜோடி பொருத்தத்தை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்படி பாட்டி நாங்க போறது? ஏதாவது காரணம் வேணும்ல? கருமாந்திர காதல் வந்ததும் காரணமும் தானே வந்துரும்ல. நாள் முழுக்க அந்த செல்போனை நோண்டி 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 எதையோ பாத்துக்கிட்டே இருக்கல. அதுல ஏகப்பட்ட ஆப்பம் எல்லாம் வச்சிருப்பானுங்களே, இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா? ஐயோ பாட்டி, அது ஆப்பிள்ல. ஏதோ ஒரு கன்றாவிடி. ஏய், நீ அப்பப்போ அந்த ஆனந்துக்கு போன் பண்ணி குரலை மாத்தி கும்மி அடிப்பல்ல, இப்ப அதே மாதிரி கும்மி அடிச்சு குழப்பி மேடைக்கு போயிடு போ. பாட்டினா பாட்டிதான். ஐடியா அப்படியே பொத்துக்கிட்டு கொட்டுது பாட்டி. சரி சரி, போன் பண்ணு. ஹலோ ஆனந்த் சார், நான் இலக்கியா பேசுறேன். என்னங்க? நான் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கேன். நானும் இங்கதான் இருக்கேன். ஓ, அப்படியா? உங்களை அடிக்கடி ஒருத்தி போன்ல பேசி கலாய்ப்பால. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து நான் பாத்திருக்கேனே. ஒரு போன் கால் வந்தா உங்க முகமே மாறிடும். நீங்க கூட உத்தமன் சார் கிட்ட அந்த பொண்ணு திட்டிக்கிட்டே இருப்பீங்களே, நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. என்னது, இங்க வந்திருக்காளா? அவள உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அவ்வளவுதான் இருக்கணும். பாக்குறதுக்கு பசியோட இருந்த மாதிரி தெரிஞ்சது. பசியில உங்க கண்ணத்து கூட அவ கடிக்கலாம். அவ்வளவு பசியா இருந்தா அவளை போய் டைனிங்க்கு போக சொல்லுங்க. ஐயோ ஆனந்த் சார், இது வயிற்று பசி இல்ல, காதல் பசி. ஐயோ, அப்படியா? அவ கடிச்சாலும் கடிப்பா. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஃபங்க்ஷன் ஹால்ல தான் இருக்கேன். அப்படியா? நீங்க கொஞ்சம் மேல மட்டும் வரீங்களா? என் பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. அவ எங்கேயாவது இருந்தா உடனே என்கிட்ட சொல்லுங்க. சூப்பர் சார், நான் உடனே ஸ்டேஜ் கிட்ட வரேன். அந்த பொண்ணு பார்த்தா என்ன பண்ற பாருங்க. அடியே லக்கி, அசத்தியடி. பொய்ய பால்ல கலந்து ஃப்ராடு தரத்த பழத்துல அப்படியே கலந்து பாலும் பழமுமா ஊட்டி விடுறேடி. சொல்ல குட்டி, இப்ப நீ நேர மேடைக்கு போற. சீக்கிரமே கல்லாப்பட்டி சாவி உன் கைக்கு வந்துரும். அப்புறம் இந்த பாட்டிய மறந்துடாதடி.
அடுத்த பொங்கல் அப்படியே தங்க பானையில பொங்கி வழிஞ்சு பொங்கலோ பொங்கல் நான் கும்பிடணும் சொல்ல குட்டி. நிச்சயமா பாட்டி. பப்பிமா, எல்லா குழந்தைங்களும் அழகா ட்ரெஸ் பண்ணி வந்தாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஆர் ஃபேமிலியோட அழைப்பை ஏற்று விழாவுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நன்றி. நாங்க கேட்ட மாதிரி உங்க பொண்ணுங்களை நீங்க எல்லாரும் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான விழா. எங்களுக்கு அறிமுகமான எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கணும்னு என் பேரை ஜேகேஆர் கம்பெனியோட சேர்மன் அர்ஜுன் ஆசைப்பட்டார். அதுக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணுவாங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருமே எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வேண்டப்பட்டவங்க தான். ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்லயும் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கல்யாணத்துக்கு எங்களால ஆன ஒரு சின்ன கிஃப்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கோல்டு காயின் கொடுக்கறதா எங்க குடும்ப சார்பா முடிவெடுத்திருக்கோம். இங்க வித்தியாசமான விஷயங்கள் நிறைய இந்த மேடையில நடக்க போகுது. அந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருந்தா நீங்க கண்டிப்பா மேடைக்கு வந்து அதை நிறைய பண்ணுவாங்க. எங்க ஃபேமிலியோட நம்பிக்கை நட்சத்திரம் அர்ஜுன் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனை எல்லாருமே ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வெல்கம் யூ ஆல் டு ஜேகேஆர் கம்பெனி. சுச்சி இப்ப பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனை பத்தி அத்தை சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஒரு விழிப்புணர்வு விழான்னு சொல்லலாம். இது போட்டியோ இல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோ இல்ல. வீடியோல படம் போடுவோம், அதே மாதிரி டிராமாவும் போடுவோம். அதை எல்லாரும் பாருங்க. அத பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேடையில நீங்க பாக்குற விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நடந்திருந்தா அது தயங்காம சொல்லுங்க. நான் இப்ப மேடைக்கு போயிட்டு வரேன். போ. வந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அவளை எங்கேயாவது நீங்க பார்த்த உடனே மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? ஐயோ, என் பேத்தி இப்படியே கலக்குறாளே. அப்படியே ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா இப்போ ஒரு டிராமா நடக்க போகுது. சின்ன பிள்ளைங்க இதுல நடிக்க போறாங்க. ரோட்ல வண்டியில போகும்போது எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும், மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம டிரைவிங் எப்படி பண்றதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க சொல்ல போறது. உதாரணத்துக்கு டெய்லி எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. பேப்பர்ல படிக்கும் போதும் டிவியில பார்க்கும் போதும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல என்னுடைய கணவரை நான் இழந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நானும் ஊனமாயிட்டேன். இப்ப என்னோட வாழ்க்கை இந்த வீல் சேர்ல தான் நகருது. சுச்சி, என்னது? அம்மா அழாதீங்கம்மா. அழாதம்மா. இதெல்லாம் ரசிக்க விடாம இந்த தேரோட்டி வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது இதுன்னு மைக்ல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. சீ. உத்தமன் மேடம், அடுத்து என்ன? வசுந்தராக்கு தான் மேடம் தெரியும். நான் கேட்டு வந்துடுறேன். வசுந்தரா, எல்லாம் ரெடி தானே? ஆமா சார், எல்லாம் ரெடி.
மேடம் எல்லாம் ரெடியா? எல்லா விஷயத்தையும் அவளை கேட்டு சொல்றதுக்கு உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கோம்? ஸ்டூபிட். வா. பெரிய மேடம், நான் போய் இன்விடேஷன் கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இனிமே நீ மேடைக்கு வரமாட்ட. இந்த அட்டம்ப்ட்ல இருந்து உன்னால நிச்சயமா தப்பிக்க முடியாது. என்ன எதுக்காக வர சொன்ன? இது என்னன்னு தெரியுதா? ஏதோ டானிக் மாதிரி இருக்கு. நீ சயின்ஸ் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேரு இது எதுக்கு நட்சத்திரா? சொல்றேன். நெருப்பானைக்க தண்ணிய ஊத்துவாங்க. ஆனா நாம தண்ணிய ஊத்தி நெருப்பு உருவாக்க போறோம். புரியல. நீ போய் கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு வா. இந்தா. அதுல தண்ணிய ஊத்து. எதுக்கு வாட்டர்? ஊத்து சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரியுது. இன்னும் உனக்கு முழுசா புரியலையா? ஓகே, சூப்பர் ஐடியா நட்சத்திரா. வசுந்தரா மேல கொட்டணும் அதானே? ஆமா தீபா, அவ மேல கொட்டின உடனே நான் ஒரு பில்டப்பை கொடுத்து அவ சாரியை வாஷ் பண்ண வைப்பேன். சாரி ஃபயர் ஆனாலும் சரி, அவளே ஃபயர் ஆனாலும் சரி, எப்படியும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வருவா. நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ஆமா, இத எப்படி ஊத்த போற? இவ்ளோ பண்றவ இத பண்ண மாட்டேனா? 2 பேரும் ஒன்னா போனா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். நீ இந்த பக்கம் போ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இன்விடேஷன் எப்படி வந்தது? நேர்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஹேவ் a nice day. நீங்க அனிதாவா? ஆமாங்க. இன்விடேஷன் உங்களுக்கு யார் கொடுத்தது? என் அட்ரஸ்க்கு போஸ்ட்ல வந்துச்சு. ஓ ஓகே. சாரி வசுந்தரா.